இன்னைக்கு தலைவர் உட்கார வேண்டிய சீட்டில் ஒரு சப்பு அவர் இருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் கோமாவுக்கு போயிருக்காரு. தலைவர் டாக்டரா வந்து அவர் கோமா வந்து விளைவிக்கிறோம். தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். இந்த காக்கா கூட்டம் எங்கிட்ட இனிமேல் பழிக்காது. நாங்கள் கழுகுமானி நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த காக்கா வந்து எங்களை வந்து பழையபடி சீண்டி பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் எங்களுக்கு கிடையாது, நஷ்டம் உங்களுக்கு தான். வாழ்க ரஜினி, வளர்க. ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணம் அப்படின்னா அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தான். நாளைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிறந்தாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை இங்கே ஒரு செட்டில் ஒன்றும் இல்லை. செல்லூர் கொண்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விழா கொண்டாடிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு மாசாக கொண்டாடுவோம். அங்கே எடுக்கல. தலைவர் அரசியலுக்கு வரல, ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே கிடையாது. அரசியலுக்கு வந்தோம்னா கருப்பு பணத்தை அழிச்சிடலான்னு பாரு. அது இன்னைக்கு அது யூஸ் ஆகுது. அரசியலுக்கு வரணும்னா கருப்பு பணத்தை அழிச்சிடலாம். கையை கிழிச்சிடலாம். இந்த அளவுக்கு கிழிச்சிடுவேன், எத்த வரும். அப்படி சரசு கிழிச்சிட்டு போயிருவேன், எத்த வரும். அவ்வளோ பெரிய விசுவாசி நான். அறுத்து விட்டா கூட என் தலைவர் ரஜினிகாந்த் தான் இருக்கும். இன்னமும் என் இதயத்தில் என் தலைவர் ரஜினிகாந்த் என்றைக்குமே இருக்காரு. என் பொண்டாட்டியை கட்டல, என் பிள்ளையை கட்டல, என் தலைவர் ரஜினிகாந்த் உயிரை நினைக்கிறேன். இன்னைக்கு கட்டின மனைவி கூட பக்கத்தில் வந்தால் தான் இதாகும். ஆனால் என் தலைவர் ஃபோட்டோ பார்த்துருவீங்களேன், தாங்க முடியல. தாயும் தந்தையும் முதல் தெய்வம் ரஜினி தான், எங்கள் குலதெய்வம் தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் இவர் நிறைய பேர் சொல்கிறாங்க அரசியலுக்கு ஒரு வரலை, பயந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்த்து தான் அரசியல் பயந்து போயிருக்கு. இவரை பார்த்து அரசியல் பயந்து போகல. தலைவர் நடித்த படம் பேட்டை. மதுரை எப்பயுமே தலைவரோட கோட்டை. நான் ஒரு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை கண்டிப்பாக வைக்கணும். திரு ரஜினிகாந்த் அவர்களை ஜோசப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் மோசமாக அவருடைய வயதையும் வைத்து அவருடைய சில விஷயங்களை வைத்து ரொம்ப கீழ்த்தரமாக தலைவரை பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பதிவு தொடர்ந்தால் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரஜினி மன்றம் பூரம் சேர்ந்து தமிழக அரசை வன்மையாக கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். அவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த வேலைகளை பார்க்காம ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்குண்டே ஒரு டீமை வச்சு பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீண்ட இடைவெளிக்கு பின்பு மதுரை மாநகரில் மதுரை அனுப்பானடி பழனியார் சினிமாஸில் தலைவரின் திருவிழா கொண்டாட்டம். தலைவரோட படம் என்றாலே எப்பவுமே ஸ்பெஷல் தான். பழனியார் சினிமாஸ் என்றாலே தலைவர் படம் என்றாலே உரிமையாக எடுப்பார். இந்த தேட்டர் ஓனர் வந்து அருமை தம்பி கார்த்தி அவர்கள் வந்து எப்பவுமே தலைவரோட படம் என்றாலே விரும்பி எடுப்பார். ஏன்னா ஏற்கனவே மனிதன் படம் போட்டாலும் சரி, எந்த படம் போட்டாலும் சரி, அது வந்து உலக லெவலில் ரீச்சான ஒரு படம். தலைவர் நடித்த படம் பேட்டை. மதுரை எப்பயுமே தலைவரோட கோட்டை. இதுக்கு முன்னால் வந்து நாங்கள் மதுரை அம்பியா தேட்டர் வந்து எப்பயுமே இதே பழனியார் முகாம் மாதிரி அம்பியா தேட்டர் வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். இப்போ வந்து நாங்கள் அம்பியா தேட்டரை மிஸ் பண்ணோம். ஆனால் அம்பியா தேட்டர் இருக்கும்போதே பழனியார் முகாம் தேட்டர் வந்து எங்களுக்காக சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஓனர் வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. மனிதன் படத்தை வந்து கொண்டாடி என்ஜாய் பண்ணி, என்ன சொல்கிறது, ஒரு 60 வயசாக இருக்கட்டும், 6லேருந்து 60 வரை அப்படின்னு சொல்லி தலைவர் ஒரு படம் நடிச்சார்ல, அதில் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் வந்த எல்லாரோட ரசிகரும் வந்து இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடி கொண்டாடி அவங்களோட கவலைகள்லாம் மறந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க. ரீரிலீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு உதாரணம் அப்படின்னா அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒருத்தர் மட்டும்தான். உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம் ஏற்கனவே தலைவருக்கு இருக்கு. ரீரிலீஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலும் அது அவருக்கு மட்டும்தான் சேரும். அதாவது இந்த பழனியார் தேட்டரில் வந்து இது வரைக்கும் தலைவர் படம் ரீலீஸ் பண்ணுறதுல வந்து மதுரை அனுப்பானடி மன்றமும் மதுரை சந்தைப்பேட்டை ரஜினி மன்றமும் எல்லாரும் சேர்ந்து இணைந்து தான் இந்த வந்து திருவிழா வந்து தலைவரோட திருவிழா கொண்டாடுறாங்க. அதே மாதிரி அனுப்பானடி மன்றத்தை சேர்ந்த அண்ணன் தளபதி பாண்டி அவர்களுக்கும், அண்ணன் ரஜினி ரவி அவர்களுக்கும், சந்தைப்பேட்டை மன்றத்தை சேர்ந்த அண்ணன் சிவபாண்டி அவர்களுக்கும், மதுரை ரஜினி ரசிகர்களின் செல்லப்பிள்ளை என்று அழைக்கக்கூடிய மதுரை பழனி பாச்சா அண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் மகேஷ் பாபு அவர்களுக்கும், மற்ற மாவட்ட தலைவர்கள் அண்ணன் ஜாபர், அண்ணன் பாலத்தம்பராஜ் அவர்களுக்கும், இந்த பழனியார் தேட்டை இனிதியை நடத்தி கொண்டிருக்கும் எங்களது அருமை தம்பி கார்த்தி அவர்களுக்கும் எங்களது தலைவர் ரசிகர்களின் சார்பாக இந்த ரஜினி முருகனின் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்படம் சிப்டி முறை வரப்பெல்லாம் நாங்கள் திருவிழா மாதிரி கொண்டாடுவோம். இப்போ மட்டும் இல்லை, இப்போ என் வயசு 51. நான் ஒரு 25 வருஷமாக சிப்டி முறை வரப்பெல்லாம் பிரம்மணம் கொண்டாடுவோம். நாளைக்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் பிறந்தாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை இங்கே ஒரு செட்டில் ஒன்றும் இல்லை. இதே பண்ணுவதுன்னா மதுரை உள்ள எத்தனை வார்டு 100, இப்போ தான் 100 வார்டு, அப்போலாம் கம்மி. எல்லா வார்டுலையும் செல்லூர் கொண்டு ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விழா கொண்டாடிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு மாசாக கொண்டாடுவோம். ஆனால் தலைப்படம் இருந்தாலும் நீங்கள் சிப்டி படம் வந்தாலும் அந்த அளவுக்கு மாசாக விழா வைப்போம். ஆனால் அரசியலும் நாங்கள் இருப்போம். எப்படின்னா எல்லா எங்கள் மட்டத்தில் உள்ளவங்க ஒரு அரசியல் இருப்பாங்க. ஆனால் அரசியல் நாங்கள் விழா வைப்போம். அரசியல் எப்படின்னா அவங்க கட்சிக்கு பிடிச்ச வேலை வைப்பாங்கன்னே, அவங்கவுங்க பிடிச்ச அரசியல் இருப்பாங்க. இன்றைக்கி அரசியல் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக அந்த விஜய் அவர்கள் சொன்னார், சிஎம் சார் வாய் திறங்க, அது
பாலிவுட் தொழில் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது. அண்ணே கட் பண்ணு. ஐயா எடுக்கல. தலைவர் அரசியலுக்கு வரல, ஆனால் தலைவர் இல்லாமல் அரசியலே கிடையாது. இதுதான் ஒன்று. சொன்னது அரசியல் வரல. அவர் அரசியல் நான் பேசுகிறேன், நீ ஒரு கேள்வி கேளுங்க, பார்த்து சொல்கிறேன். நீங்கள் விஜய் சொல்லி மைக்கு பிடிக்கிறீங்க, நீங்கள் விஜய் சொன்னா தவறு. அதனால் இன்றைக்கி நாங்கள் வந்து தலைவர் படம் வந்து இந்த படம் இல்லை, எந்த படம் போட்டாலும் நாங்கள் வந்து தலைவருக்காண்டியே தான் நாங்கள் வாழ்கிறோம். படத்தை பார்ப்போம், ரசிப்போம், விசிறி அடிப்போம், கொண்டாடுவோம். இதுதான் எங்களுக்கு திருவிழா. தீபாவளியானாலும் சரி, பொங்கலானாலும் சரி, ஒரு பண்டிகை காலம் மாதிரி நாங்கள் எங்களுக்கு வந்து தலைவர் படம் எந்த தேட்டரில் போட்டாலும் நாங்கள் போயிடுவோம். இது எங்களுக்கு போதும். எங்களுக்கு வந்து இது வந்து தலைவர் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு வந்து ஒரு துன்பமோ இன்பமோ ஒரு தோல்வியோ ஒரு துரோகமோ எது வந்தாலும் சரி, நாங்கள் தலைவர் முகத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு நாங்கள் போயிட்டே இருப்போம். அப்போ வந்து இந்த படம் வரும்போது 7 வயசு, அப்போ இந்த அரசியல் புரியலை. ஆனால் தலைவர் இப்போ நடக்கிறத வந்து அப்பயே பேசிட்டு போயிருக்காரு, புண்ணாக்கு அரசியல். ஆனால் இன்றைக்கி வந்து மாற்றங்கள் எவ்வளவோ போயிடுச்சு. இனி நமக்கு தலைவர் வந்து கருத்து வந்து இப்படி தான் அரசியல்னு எங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சு போயிட்டார். எங்களுக்கு வந்து திரையில் வந்து அவர் வந்து தோணுனாலே போதும். நேரில் ஏர்போர்ட்டில் வந்து உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு, அப்போ வந்து அவர் தலைவர் முகத்தை பார்த்தாலே எங்களுக்கு போதும். இனிமேல் எப்போதுமே எங்களுக்கு வந்து தலைவர் வழி தான். அவர் எந்த இயக்கமோ எந்த ஒரு அடையாளமும் எங்களுக்கு வந்து ஒரு கொடுக்கணும். ஆனால் ரஜினி ரசிகர் இப்போ என் பேர் வந்து மாறி முத்து, ஆனால் ரஜினி மாறி தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஒரு அடையாளமே எனக்கு வந்து போதுமானது. தலைவர் வந்து கூப்பிட்டு எந்த ஒரு இயக்கமாக ஆரம்பித்தா நாங்கள் செய்வோம். மற்றபடி எங்களுக்கு தலைவர் தான் முக்கியம். ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. இல்லை அது இயக்கம் வந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள் மேடைன்னு சொல்லி. ஆனால் வந்து எங்களுக்கு அதில் வந்து இணையம் வந்து இது இல்லை. தலைவர் சொல்லி எதாக இருந்தாலும் தலைவர் வந்து வாய்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதில் வந்து இணைய இன்றே தயார். தலைவர் வழியே எங்கள் வழி, அவர் வழி தனி வழி. அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் வழி தனி வழி. சுபா 2ஆம் ட்ரிப்பு ஒரு காலேஜ் கெட் டுகெதர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் கூட பண்ணியிருந்தீங்க. அந்த மாதிரி தலைவர் ரசிகர்லாம் ஒரு கெட் டுகெதர், ஒரு ரீயூனியன். மனிதன் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான சொந்தக்காரர் அவர் தான். அவர் கடைசி வரைக்கும் நாங்கள் அவர் என்றைக்குமே நேசிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எங்களை மகிழ்ச்சியிலே தான் இருக்கார். எங்களுக்கு அவரோட நல்ல சிந்தனைகளையும் நல்ல பேச்சுகளையும் நாங்கள் என்றைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். மனிதனா அவர் மனிதன் தான். கடவுள் அவர். அரசியலுக்கு வந்தோம்னா கருப்பு பணத்தை அழிச்சிடலான்னு பாரு. அது இன்னைக்கு அது யூஸ் ஆகுது. அரசியலுக்கு வரணும்னா கருப்பு பணத்தை அழிச்சிடலாம். அரசியல் நமக்கு வேணாம் என்றைக்குமே தலைவர் சொல்லலாம். என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து அரசியல் ஒதுக்கியாச்சு. அரசியல் இருக்கு நாங்கள் வர விரும்புகிறோம். அரசியல் வந்து தலைவர் அன்னைக்கு வேணாண்டாருன்னா எங்களுக்கு அது வேணாம் தான். அரசியல் நாங்கள் வரல. அவர் என்றைக்குமே திரையிலே ரசிக்கும். ஒரு இயக்கம் அமைச்சிருக்காங்களா, அது வந்து எங்களை அது வந்து அவங்க இது. பட் தலைவர் மட்டும் தான் எங்களுக்கு என்றைக்குமே தலைவரோட வழித்து தலைவர் மட்டும் தான் எங்களுக்கு. அவர் பொண்ணு பொண்ணு எதுக்குமே நாங்கள் வர மாட்டோம். தலைவர் மட்டும் தான் எங்களுக்கு அவர் தலைவர் என்ன சொன்னால் கேட்போம்மா. அவரோட வாழ்க்கை வாழ நாங்கள் வந்து வயசு 55 வயசு இல்லை மூட்டைக்கால 87 வந்து படம். அப்போ நான் ரசிகானேன். இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையாக அவரையா அம்மா, வாழ்க்கையாக அவரையா அம்மா அப்பா எல்லா புட்டாரி பிள்ளை எல்லாமே அம்மா தலைவர் தான் வாழ்க்கையம்மா. ஃபர்ஸ்ட்டு உலகத்தை காத்த உத்தமர் தீக்கிர ஊருக்காலம் படம் இளமை தண்டர் காமராஜரம். அதுக்கப்புறம் லட்சிய தலைவர் கர்னல் மன்ற வாழத்தப்பிள்ள ரஜினிகாந்த் முத படம் பைரவி வேற இல்லை இருக்கட்டும். மனுஷன் படத்துக்காண்டி எங்களுக்கு வாழ்த்து கொடுத்த ரஜினிகாந்த். அப்புறம் எங்களுக்கு ரஜினி தான் ரசிகர். 2 வருஷமாக படம் பார்க்காம வந்திருக்கோம். இப்போ படம் போன 6 மாதத்துக்கு முதல் வந்துச்சு. இப்போ வந்திருக்கு. போன வட்டம் பார்க்க முடியல, அதனால இந்த ட்ரிப் வந்திருக்கோம். தலைவர் படத்தை பார்த்தோன்னு சினிமா பார்த்து திருப்தி ஆயிடுச்சு. படம்னாலே நாங்கள் அதே மாதிரி தான் ஆசை இருக்கு. எங்களுக்கு பெனிஃபிட் வருவார், கண்டிப்பாக வரணும். வந்தால் ஒரு மாற்றம் உண்டாகும். வந்தாருன்னா ஒரு மாற்றம் உண்டாகும். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமாக தலைவர் ஃபேனில் தான் இருக்கேன். இன்னொரு 35 இல்லை 50 வருஷம் இருந்தாலும் சரி, 60 வருஷம் இருந்தாலும் சரி, ரஜினி எங்களுக்கு ஒரு ஆள் தான். அவர் என்ன அரசியல் வந்தாலும் சரி, ஆன்மீகத்துக்கு போனாலும் சரி, அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் கட்டுப்படுவோம். அவர் 3 எழுத்து தான் எங்களுக்கு உயிர். அது அரசியலானாலும் சரி, ஆன்மீகமானாலும் சரி, எதுனாலும் சரி தான். அவர் என்ன சொல்கிறாரு அந்த அவர் என்ன இயக்க ஆரம்பித்தாலும் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். எந்த கட்சிக்கும் இந்த வரைக்கும் நாங்கள் எவ்வளோ இதில் இருக்காங்க. ஆனால் எங்களை ஏதோ சொன்னாங்க. நாங்கள் இந்த தலைவர் ஒரு ஆள் தான். எந்த கட்சினாலும் சரி எங்களுக்கு வந்து எங்களையும் கூப்பிட்டு பார்த்தாங்க. நாங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் ரஜினி தான் உயிரே அவர் தான். எங்கள் வீட்டில் ஒரு ஆள், அவர் ரசிகர்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் ஒருத்தர் தாய்ப்பை மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. படம் எத்தனை வந்து உடனே வந்துடுவேன். எங்கள் தீபாவளி இன்னும் தான் எங்களுக்கு தீபாவளி இன்னும் தான் இருந்துச்சு. கண்டிப்பாக
அது தெரியல வருது வெயிட் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு தயாராக போய் நாங்கள் கொஸ்டின் அடிச்சு ரெடியாக இருக்கோம் தெரியல வெயிட் பண்ணுறோம் சந்திப்பாங்க. இங்கே உயிர் வாழ்றதா உறவு வாழ்றதா உசுராகிறதா எதுவுமே கிடையாது. எங்களை மிஞ்சி எங்களுக்கு பிடிச்சவரே மட்டும்தான். படம் அந்த இப்போ வருது அப்போ வருதா எனக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு சாகிறது ரஜினி மட்டும் தான் அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு ரஜினி மட்டும் பிடிக்கும். அவங்க குடும்பத்தில் நமக்கு தேவையில்லை. அதான் ரஜினி நாளைக்கு யாரையும் நாளைக்கு வீட்டில் போயிடுவாங்க தெருவில் விட்டு போனால் என்ன பண்ணுறது? நான் தெருவில் போகிறதா உசுரை சொல்லு கையை கிழிச்சிடல இப்போ இந்த இடத்துல கிழிச்சிடு ரத்தம் வரும் அப்படி சரசரம் கிழிச்சிட்டு போயிருக்கேன் ரத்தம் வரும். அவ்வளோ பெரிய விசுவாசி நான். அவங்க அதான் ரஜினி இயக்காமல் இருக்குது அதான் பொண்டாட்டி மகா ஆரம்பிக்குது சாப்பிட்டு நாயம் இருக்கிறது அவன் பொண்டாட்டி குடும்பம் ரஜினி வந்து அதில் இணைஞ்சாருன்னா உங்களுக்கு எப்படி மனநலம்? என்னது காலப்போக்கில் என்ன ஆரம்பத்தில் நான் உண்மையை சொல்ல சத்தியமாக சொன்னேன் உண்மையை சொல்கிறேன். அண்ணே நன்மை செய்ய சொல்லினேன் யாருக்காவது நன்மை செய்யணும். நான் எனக்கு வரணும் இவனுக்கு வர இவருக்கு வரணும்னு ஒரு படிக்கிற பிள்ளைக்கு ஒரு ஒரு முதியோருக்கு செய்ய சொல்லினேன் ஏதாவது செய்ய சொல்லினேன். ஒரு 10 ரூபா செய்ய மாட்டேறாங்க. அப்போ நாங்கள் போய்ட்டு இப்போ நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் கேட்கவும் இல்லை. ரஜினி காலப்போக்கில் அரசியலுக்கு வர்றாரு சரி ரைட்டு அரசுக்கு வர்றாரு கட்சி ஆரம்பிக்கிறா சரி நம்பி எப்படி பின்னாடி போக முடியும்? இல்லை நம்பி எப்படி அவர் பின்னாடி போக முடியும்? கையை கூட அனுப்பி எந்த இடத்துல அனுப்பி ரஜினி கேட்டா ரஜினி சொன்னா ரஜினி சொன்னா கையை கடை கூட கருத்தை கூட அனுப்பி இந்த இடத்துல இப்போ கடை அடிச்சு போய் ரத்தத்தோட தரணும். ஆனால் தொலை கிடையாது. இப்போ ரஜினி கட்சி ஆரம்பிச்சானாலே போய் சொல்லி போராட்டி ஒரு ஆளை ஏமாற்றக்கூடாது. வந்தாளுக்கு தரதில்ல. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு இல்லாத பிள்ளைகளுக்கு ஏழை பிள்ளைகளுக்கு உதவி பண்ணி எனக்கு வேணாம். அது நமக்கு சரியாக மறைமுகமாக பண்ணிக்கிருக்காரு. இப்போ அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அது மட்டும் தான் தேவையில்லாது அப்பாற்பட்டது. வர்றப்பே நான் வந்து பிறந்து வந்து 1988 பிறந்தேன். ஆனால் இந்த படம் வந்து 1987 வந்திருக்கு. எனக்கு வயசு வந்து 37 வயசு ஆகுது. இந்த படத்தை அப்போ உள்ள ஸ்டேஜில் இப்போ இருக்க எனக்கு படம் மாதிரி நான் ரசித்து பார்க்குறேன். நான் எவ்வளோ நடிகர் படங்கள்லாம் பார்க்குறேன். ஆனால் இவரோட படம் பார்க்குறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். 20 வருஷமாக நான் இவரோட ஃபேனாக இருக்கேன். 20 வருஷமாக ரஜினி ஃபேனாக தான் இருக்கேன். ஆனால் இவர் நிறைய பேர் சொல்கிறாங்க அரசியலுக்கு ஒரு வரலை பயந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை பார்த்து தான் அரசியல் பயந்து போயிருக்கு. இவரை பார்த்து அரசியல் பயந்து போகல. 1996 இவர் வர வேண்டியவர் அன்னைக்கு ஆசைப்படாத அரசியல் இன்னைக்கு வந்து இவர் ஆசைப்படலை. இன்னைக்கு வந்தது தட்டி போயிடுச்சு. இவர் ஒரு ஆன்மீகவாதி. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார். எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்வார். இவருக்கு பின்னாடி எல்லாமே தெரியும். அவர் மறைமுகமாக எல்லாம் செய்கிறாரு. அது அதாவது மக்கள் மேலேயும் அமைச்சிருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ புதுசாக வந்திருக்கனாலதான் இவங்க எல்லாம் வெளியே விடுறாங்க. புதுசாக வந்திருக்கனாலதே வெளியே விடுறாங்க. ரஜினி சார் இப்போ முத்த நாள் செய்யாமல் இப்போ புதுசாக ஒரு கட்சி இருந்ததுனால ஒரு வெளியே சொல்கிறது தெரியுதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பான வார்த்தை. அடிப்படையாக வெளியே வர்றது தான் செய்தி. அதை வந்து அரசியலை அதை பயன்படுத்தக்கூடாது. இவர் அரசியலை பற்றி ஒரு கொரோனா லாக்டவுனில் வரலைனால போயிட்டு வர முடியல, எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் ஒதுங்கிட்டேன். அதை வச்சு அவதூறமாக பேசாதீங்க. அவர் வேலையை பார்க்குறாரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நாங்கள் படம் வந்தால் என்றைக்குமே பார்ப்போம். படம் இவர் எல்லாருமே யார் என்ன வஞ்சாலும் கொண்டாலும் இவர் படத்தை என்றைக்குமே பார்ப்போம். 2026 2040 ஆனாலும் கூட நாங்கள் ரஜினி படத்தை என்றைக்குமே பார்ப்போம். எந்த நடிகர் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் சரி, இவர் படத்தை என்றைக்குமே நாங்கள் பார்ப்போம். என் பேர் கமல். ஆனால் இவர் ரஜினி ரசிகராக இருக்கேன். எல்லா நடிகரையும் பார்ப்பேன். ஆனால் இவர் படத்துக்கும் தனி உரிமையை பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கி படம் பார்த்து இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டு வரேன். ஆனால் இவர் சொன்ன டைலாக் இவரை தான் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். கஷ்டப்படாமல் கிடைக்கின்ற அது சினிமாவில் வசன டைலாக் பேசுகிறாரு. ஆனால் நிஜத்தில் வாழ்க்கைக்கு உண்மைதான். அது உண்மைதான். அது பொய் கிடையாது. அது மற்றவங்க ஒரு திரையில் பேசுகிறாரு, உண்மையை ஒரு திரையில் பேசிட்டு போயிடுறாரு அப்படின்னு அவரை ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே நல்லா இருந்தார் சார், நல்லா தான் இருக்காங்க. கெட்டு போனது கிடையாது. அவர் கெட்டுப்போன்னு சொன்னதே கிடையாது. நல்லா தான் இருக்க சொல்லியிருக்காரு. உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் தாய் தப்பனை பாருங்கள், உங்கள் பிள்ளை குட்டிகளை பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வைங்க. படிப்புக்கு இப்போ கூட ஒரு 2 மாதத்துக்கு கூட படிப்புக்கு நல்லா பிள்ளைகளை படிக்க விடுங்க. நிறைய ட்ரெஸ் நடத்துகிறாரு. வெளியே தெரியாமல் இருக்குது.
அதனால் வந்து இவங்க வந்து சினிமா நடிக்கிறாரு மற்ற இது செய்ய மாட்டேங்கிறாங்க தப்பாக அதை பற்றி தப்பாக அவதூறாக பேச வேணாம். அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலாக இருக்குது. நாங்கள் அவரை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு விரும்பலை. அவர் எங்களுக்கு அரசியலுக்கே வர வேணாம், அரசியலே வேணாம். சினிமா தர நடிச்சுக்கிட்டு அவர் கண்ணு தெரியாத அனாத ஆசிரமத்துக்கு இல்லாதவங்களுக்கு செய்கிறாரா, அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு வந்து எதுவுமே வேணாம். அடுத்து ஜெயில விட்டு வருது, அதையும் பார்ப்போம். அடுத்து கமல்ஹாசன் கூட நடிக்கிறாரு, அதையும் பார்ப்போம். அடுத்து அஜித் சார் கூட நடித்தாலும் அதையும் பார்ப்போம். அஜித் சாரும் கூப்பிட்ருக்காரு, கடைசி படத்தில் அஜித் கூப்பிட்ருக்காரு, அவருக்கு கூடயும் படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அதையும் பார்ப்போம். எல்லாத்தையும் அவர் எல்லாத்துக்கும் வந்து வாய்ப்பு தான் கொடுக்குறாரு. எல்லா பற்றியும் அவர் வஞ்சவங்களுக்கு பூரா வாய்ப்பு தான் கொடுக்குறாரு. யாருக்கு எடுத்து வாழ்றதுக்கு அவருக்கு கிடையாது. அவர் வந்து என்றைக்குமே நல்லா இருப்பார். அவர் நாங்கள் நினைவுள்ள என்றைக்குமே இருப்போம். அவர் காலத்தில் வந்து என்றைக்கு கடைசி ரசிகருக்கு ஏதாவது ஒன்று செய்வார், செய்யாமல் போக மாட்டார். அதை நான் நம்புவோம். ஜெய்ஹிந்த் ரஜினி. இல்லை பார்க்கல, இப்போ ஃபஸ்ட் டைம். ஆமாம், இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரஜினி ஃபேன். ரஜினி எப்படி இருக்கு படம் பார்க்க? படம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் வேறு லெவலாக இருந்துச்சு. ரஜினி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. ரஜினி பற்றி சொல்ல தேவையில்லை, சும்மாவே ரஜினினாலே அல்டிமேட். ரஜினினாலே மாசுரியா நான் ஒருக்கிட்டாங்க. பாம் சீன் நல்லா இருந்துச்சு, ஃபயரிங் சூப்பர் ஸ்டார். என்ன எப்படி பண்ணியிருக்காங்க? நொறுக்கிருக்கேன். என்னோட வயசு வந்து 40 வயசு ஆகுது. இவருடைய வயசு என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வயசுலேருந்து ரஜினி ரசிகராக இருக்கேன். எங்கள் மாமா வந்து ரஜினி மாவட்ட ராமநாதபுரத்தில் வந்து தலைவராக இருக்கார். அவரை வச்சு தான் ரஜினி ரசிகர். பாஷா படம் பார்க்கல. இவருடைய வயசு எனக்கு தெரில, எனக்கு 40 வயசு ஆகுது. ஆனால் என்னோடய தலைவர் வந்து இன்றைக்கும் என் தலைவர் வயசு இன்றைக்கி எத்தனை வயசு ஆகுது? 75 வயசு ஆகுது என் தலைவருக்கு. இன்னமும் என் தலைவர் அறுத்து விட்டால் கூட என் தலைவர் ரஜினிகாந்த் தான் இருக்கும். இன்னமும் என் இதயத்தில் என் தலைவர் ரஜினிகாந்த் என்றைக்குமே இருக்கார். என் பொண்டாட்டியை காட்டில் என் பிள்ளையை காட்டில் என் தலைவர் ரஜினிகாந்த் உயிரை நினைக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா எத்தனை வயசு என் பொண்டாட்டிக்கு முன்னாடி என் தலைவன் ரசித்தவன். இன்றைக்கி சொல்கிறேன், என் தலைவன் தான் என் உசுறு. இன்றைக்கி என் தலைவனுக்காக உசுறு கொடுக்க நான் தயங்க மாட்டேன். என் தலைவர் முதலமைச்சர் ஆக வேண்டியது ஏதோ எங்களுடைய மனசு கஷ்டம். நிறையா விஷயங்கள் இருக்குது. என் தலைவர் ரஜினிகாந்த் வரணும். மனித கடவுளோட ரஜினி கூட நடிச்சிருக்கேன். நான் வந்து அண்ணாத்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோட என் தலைவன் கூட நடிச்சிருக்கேன். இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன், எல்லாமே இருக்குது ஃபேஸ்புக்கில். சதீஷ் சித்தான்னு இருக்கும், ஓப்பன் பண்ணி பாருங்கள். காவடி சீனில் ரஜினி கூட நான் நடிச்சிருக்கேன். என் தலைவன் நான் பார்த்துருக்கேன், தலைவனை கூப்பிட்ருக்கேன், அவரோட ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். என் தலைவன் தான் என் உசுறு. எங்கள் ரசிகர்களுக்கு பூரா இன்றைக்கி ஒரு விருந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க ஒரு மாதிரி ஒரு அதாவது வயசு கம்மியான உள்ள ரசிகர்கள்லாம் இன்னமும் நிறையா இருக்காங்க. என் தங்கச்சி மீனும் இருக்கேன், என்னோட ரசிகர்களாக இருக்காங்க, ரஜினி ரசிகர்கள். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப வயசு வந்து 40 வயசு தான். அவருக்கு 50 வயசு 60 வயசு எல்லாம் இருக்காங்க. எல்லா ரசிகரும் இருக்காங்க. வயசாகி சாகிற வரைக்கும் என் தலைவன் ரஜினிகாந்த் உயிரோட இருக்கையில் நாங்களாம் சாகணும். செத்தாத்தே எனக்கு வந்து சத்தியமா சொல்றேன், என் தலைவன் மேல சத்தியமா சொல்றேன், நாங்களாம் செத்துடணும். செத்ததுக்கு அப்புறம் என் தலைவன் வந்து உயிர் போகணும். அது வரைக்கும் என் தலைவன் வந்து சிவபக்தர், அவர் நல்லபடியா இருக்கணும். 100 வருஷம் நல்லா இருக்கணும். நாங்க 10 வருஷம் கழிச்சு செத்தா கூட நான் கவலைப்பட மாட்டோம். என் தலைவன் தான் நல்லா இருக்கும். பள்ளியாரம் தேட்டர்லேருந்து ரஜினி ரசிகர் இல்லை, அவர் ரஜினி ரசிகர் ரஜினி சதீஷ். கட்டின மனைவி கூட பக்கத்தில் வந்தால் தான் இதாகும். ஆனால் என் தலைவன் ஃபோட்டோ பார்த்துருவீங்களேன், தாங்க முடியல. என் தலைவனை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் கிடைக்கவே மாட்டான். அந்த ஃபேஸை பார்த்துருவீங்களே, எல்லாத்தையும் மறந்துடும். பொண்டாட்டியை மறந்துடும், பிள்ளைய மறந்துடும், A to Z எல்லாத்தையும் மறந்துடும். என் தலைவனை மாதிரி ஒரு மனுஷன் உலகத்தில் கிடைக்கவே மாட்டான். தலைவன் தான். இந்த பள்ளிமுருகா தேட்டருடைய உரிமையாளர்களுக்கும் அதில் உள்ள பணியாளருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு சின்ன உடல் சோர்வாக நாங்கள் இருந்தோம்னா தலைவருடைய படத்தை போட்டு எங்களை புத்துணர்ச்சி ஆக்கி எங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குற இந்த தேட்டர் உரிமையாளருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொன்று, நான் தலைவருடைய தீவிர பக்த ரசிகர்ன்றது தலைவருக்கு தெரியும், தலைவருடைய ரசிகருக்கு தெரியும். நான் சாகருக்குள்ளே தலைவர் கூட நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ குடும்பத்தோடு இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசை. தலைவரை போன மாதம் 23ஆம் தேதி 3ஆம் மாதம் காலைல 5:50 அவர் வாக்கிங் போகிறப்ப அவரை பார்த்தோம்.
பார்த்தோம். நாங்கள் 2 பேர் போய் தலைவரை பார்த்தோம். தலைவர் கூட ஃபோட்டோ கேட்டாங்க. ஃபோட்டோ கேட்டதுக்கு என்னால் இப்போதைக்கு எலெக்ஷன் நடக்கிறதுனால எனக்கு ஃபோட்டோ கொடுக்க முடியாது. ஷூட்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டு தாரேன்னு சொல்லியிருக்காரு தலைவர். அதன் பிறகு எங்களுக்கு தலைவர் ஒரு ஃபோட்டோ வந்து எங்கள் குடும்பத்தோடு கொடுத்தாருன்னா எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு ஒரு பாக்கியமாக நினைப்போம். இதை நீங்கள் கொண்டு போய் கண்டிப்பான முறையில் சேர்க்கணும். நாங்கள் நன்றியை தெரிவிச்சோம். ரஜினி மாவட்ட ரஜினி ரசிகரோட நாங்கள் விருப்பம் இது. நன்றிங்க. அவரை பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ரஜினி தான் எல்லாமே. எனக்கு ரஜினி தான் உயிரே இன்னைக்கு வரைக்கும். தாயும் தந்தையும் முதல் தெய்வம் ரஜினி தான். எங்கள் குலதெய்வம் தான் நாங்கள் இருக்கோம். இன்ன வரைக்கும் தாய்க்கோ நாங்கள் தகப்பனுக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணலை. பெத்த தாயை சொந்த வீட்டில் வச்சுட்டு இன்றைக்கி வாடகை வீட்டில் 21 வருஷமாக இருக்கோம். இன்ன வரைக்கும் கல்யாணம் பண்ணி 1 ரூபா வரதட்சணை வாங்கலை. இன்ன வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரமாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாமல் இன்ன வரைக்கும் வீட்டிலே உட்கார வச்சு அவங்கள சோறை போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு இன்றைக்கி தலைவர் காட்டின வழியில் இன்றைக்கி என் மையன் லா காலேஜ் படிக்கிறாப்புல. நாங்கள் முதல் பட்டம் என் மையம் வாங்கினோடனே தலைவர் வீட்டு வாசலில் போய் நின்று அவர் பட்டம் வாங்கினதை நான் அவர் வீட்டு வாசலில் நான் சமர்ப்பிப்பேன். தலைவர் சொல்கிற அந்த நல்ல பாதையில் நல்ல வழியில் இருக்கும். இன்றைக்கி தலைவர் உட்கார வேண்டிய சீட்டில் ஒரு சப்பு அவர் இருக்காரு. தலைவர் அடுத்த படத்தில் வந்து 173 வந்து டாக்டராக இருக்காரு. தலைவர் வந்து 173 வந்து டாக்டராக இருக்காரு. இன்னைக்கு சட்டசபையில் ஒருத்தர் கோமாவுக்கு போயிருக்காரு. தலைவர் டாக்டராக வந்து அவர் கோமாவை வந்து விளைவிக்கணும். தமிழக மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிக்கணும். கோமாவில் இருக்கவர் கண்டிப்பான முறை தலைவர் டாக்டர் அந்த படத்தில் நடிக்கிறாரு. நேரில் வந்து அந்த கோமாவை ரிலீஸ் பண்ணி விட்டு தமிழக மக்களுக்கு நல்லது செய்யட்டும். இது ரஜினி ரசிகருடைய எங்களுடைய ஆசை. இந்த காக்கா கூட்டம் எங்கிட்ட இனிமேல் பழிக்காது. நாங்கள் கழுகுமானி நாங்கள் உட்காந்துருக்கோம். இந்த காக்கா வந்து எங்களை வந்து பழையபடி சீண்டி பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம் எங்களுக்கு கிடையாது, நஷ்டம் உங்களுக்கு தான். வாழ்க ரஜினி, வளர்க புகழ். தாயின் தந்தையும் முதல் தெய்வம் ரஜினி தான் எங்கள் குலதெய்வம். கரெக்டாக பாட்சா படம் ரிலீஸ் எங்கே இருக்க ஷூட்டிங் கோரைக்கான் பாம்பே மும்பையில். ஓகே. முத்து படம் மாட்டுங்க 68. ஓகே. மை ரஜினி ஃப்ரெண்டு. ஓகே. ரஜினியை பார்த்ததே கிடையாது. ஆனால் என் பாப்பாவுக்கு அக்கௌண்ட்டில் ரூபா போட்டு விட்டாங்க, மோதிரம் கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் வெறிய எல்லாத்தையும் ஆளாப்பி குட்டாப்பி எல்லாம் படிக்க வச்சு இன்னைக்கு மருமன் நல்ல டைப். ஓகே. இது மீடியாவில் போடுங்க. அவர் அடுத்த ரேஞ்சு கலெக்டராக வருவார் மருமே. ஓகே. எல்லாரும் என்னை பார்த்தா அனுப்பாடி இந்த மாதிரி நான் ஒரு ஆட்டோக்காரன் 2 ஆட்டோ இருந்துச்சு. எப்போ வந்தாலும் உதவி நான் நான் தலை ரசிகர். ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்டைலு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பார்த்து நான் கொல்ல ஸ்டைலு நான் பண்ணியிருக்கேன். ரைட். ஓகே. என்ன சார், ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி வாழுக, ரஜினி வாழுக. ஆனா அவர் சொல்றது நான் சொல்லுவேன். அது சொல்லுவாப்புல எல்லாரும் நல்லா இருக்கணும். அதை எப்போ வருவேன் எப்படி வருவேன் யாருக்கு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கண்டிப்பா வருவேன். யாருனாலும் தடுக்க முடியாது. முதல்ல மனிதன் படம் போட்டதுக்கு நம்ம பழனி ஆறுமுக தியேட்டருக்கு எங்களை ரஜினி மாவட்டம் சார்பாக மனமார்ந்த நன்றி. சார், நாங்கள் சுமார் ஒரு 30 ஆண்டுகளாக நம்ம இதில் இருந்துகிட்டு இருக்கோம், மன்றத்தில் இருக்கோம். அவருக்காக பல உதவிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களை சார்ந்து தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு அவர் நல்ல ஒரு பண்பையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் நான் ஒரு தமிழக அரசுக்கு நான் ஒரு கோரிக்கை கண்டிப்பாக வைக்கணும். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களது ஒரு மனித தெய்வம் திரு ரஜினிகாந்த் அவர்களை ஜோசப் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் மிகவும் மோசமாக அவருடைய வயதையும் வைத்து அவருடைய சில விஷயங்களை வைத்து ரொம்ப கீழ்த்தரமாக தலைவரை பதிவு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பதிவு தொடர்ந்தால் டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ரஜினி மன்றம் பூரம் சேர்ந்து தமிழக அரசை வன்மையாக கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ரொம்ப தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி அவங்க எவ்வளோ வந்துட்டாங்க, சீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்குது. அந்த வேலைகளை பார்க்காம ஜோசப் விஜய் அவர்கள் இதுக்குண்டே ஒரு டீமை வச்சு பொதுவாகவே ரஜினிகாந்த் அவர்களை மட்டும் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. திமுக விட்டாங்க, அதிமுக விட்டாங்க, பல கட்சிகளை பூரா விட்டாங்க. ரஜினிகாந்தை மட்டும்தான் அவங்க குறி வச்சு தாக்கி பேசிக்கிட்டு ஒரு டீமை வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை அவர்கள் கைவிட வேண்டும்.
அவர்கள் வேலையை அவர்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது மீண்டும் தொடர்ந்தால் தமிழ்நாடு ஃபுல்லாக ரஜினி ரசிகர் மன்றம் பூரா சேர்ந்து அரசை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு போராட்டம் நடத்துவோம். இதன் மூலியமாக இன்னைக்கு இந்த இடத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் எம் செல்லப்பாண்டியன், திருமங்கலம் நகர ரஜினி மன்ற செயலாளர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15-20 வருஷமாக பார்த்தீங்கன்னா தலைவர் கொடியை நான் நெஞ்சில் தான் குத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கடைசி ஆசை பார்த்தீங்கன்னா தலைவர் கூட கண்டிப்பான முறையில் குடும்பத்தோடு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை வந்து தலைவரை கண்டிப்பான முறையில் பார்க்கணும்னு நினச்சோம், பார்த்துட்டோம். ஆனால் ஒரு ஃபோட்டோக்கு வந்து அனுமதி கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனால் ஃபோட்டோ என்னால் எடுக்க முடியும்னு தலைவர் சொல்லிட்டாரு. ஷூட்டிங்கில் கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட்டு கொடுக்குறேன்னு இருக்காங்க. அந்த தேதியை தலைவர் மூலியமாக அறிவித்தோம்னா இந்த வருடம் நாங்கள் பார்த்தோம்னா நைட்டு 1 மணிக்கு போய் உட்காந்து தலைவர் வீட்டு நைட்டு பூரா இருந்தோம். நைட்டு பூரா விடிய 2 நாள் 5:30 மணிக்கு வந்தார். அப்படி இருந்தும் தலைவர் நாங்கள் இதே ஸ்டேஜில் தலைவர் என்னை பார்க்க தலைவர் கொடியை குத்துன மணி தான் இருக்கும். இந்த பாருங்கள், நான் சட்டையில் குத்தலை, 5 அடி தூரத்தில் வந்து நின்று பார்த்தேன். சட்டையில் குத்தலை இதை நான் அந்த கொடியை நெஞ்சில் குத்தி இங்கே பார்த்தீங்கன்னா நெஞ்சில் குத்திருக்கேன். நான் தூக்க எடுத்துட்டோம். அடுத்து இந்த கொடியும் பார்த்தீங்கன்னா நான் நெஞ்சிலாம் குத்திருக்கேன். ரஜினி ரசிகர் உயிர் கொடுக்குறதா எங்கள் பக்கத்தில் 5 அடி தூரத்தில் வந்து ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. நெஞ்சில் குத்திருக்கோம். எவ்வளோதான் வலி இருந்தாலும் இந்த வலி எங்களுக்கு பெருசாக தெரியாது. என் தலைவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆயுசு முழுக்க அவர் நல்லா இருக்கணும். எங்கள் ஆயுசு முடிகிறக்குள்ளே என் தலைவர் கூட நாங்கள் ஃபோட்டோ எடுக்கணும். எங்கள் உயிர் போனாலும் எங்களுடைய ஆயுசை தலைவர் எடுத்துக்கிட்டு அவர் ஆயுசு முழுக்க அவர் நல்லபடியாக இருக்கணும். தமிழக மக்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல வழியை காட்டணும். இது ரொம்ப நாள் எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.